ஆண்டவர் அற்புதமாக நடத்துகிறார். இந்த நாளின் தலைப்பு முதலாக. சரிங்களா? ஒரு வார்த்தை அல்லது ஏதோ ஒரு சம்பத்தை சொல்லுவேன், அதை நீங்கள் அப்படி யோசிக்கணும். அதில் முதலாக அப்படிங்கிற விஷயத்தை நீ கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதாம் என்று சொல்வேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சரிங்களா? என்ன சொல்வீங்க? முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன். சரிங்களா? ஆதாம் அப்படின்னு சொன்னா முதலில் உருவாக்கப்பட்ட மனிதன். அதே போல நான் சொல்லுகிற காரியங்களுக்குள் முதலாக நடந்த காரியங்கள் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாக என்ற இந்த வேத நாடு நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வி. இவர் ஒரு ராஜா. சரிங்களா? இவர் ஒரு ராஜா, ஒரு பராக்கிரமசாலி. இவர் ஒரு ராஜா, இவர் ஒரு பராக்கிரமசாலி. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் மூலமா வருகிற முதலாக. இவர் கழுதையை தேட சென்றவர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுல். சரியா? சவுலுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ சவுலை வைத்து முதலாக அப்படின்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? இஸ்ரவேலின் முதல் ராஜா என்று நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இஸ்ரவேலிலே முதல் ராஜா இந்த சவுல் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்படிதான் கேள்வியில் இருக்க போகிறது. இரண்டாவது கேள்வி, கல்யாணம். இந்த கல்யாணம் அப்படிங்கிற காரியத்தை வைத்து வேதாகமத்தில் நீங்க முதலாக அப்படிங்கிற காரியத்தை கண்டுபிடிக்கணும். எல்லாமே ரொம்ப எளிதான கேள்விதான். சரிங்களா? ரொம்ப அறிவுபூர்வமா யோசிக்க தேவையில்லை. ரொம்ப எளிதான கேள்வி. கல்யாணம் சொன்னா முதலாக அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து